students. நம்ம last classல period from 1921 ல இருந்து 47 அடுத்தது வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி இருந்தது எப்படியோ இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. த நியூ அப்ரோச் மேக்கிங் எரா, அதாவது ஒரு புதுசாக நிறைய வந்து ஒரு நியூ எரா மாதிரி இருந்தது. ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வாஸ் யூஷர்ட் வித் த அட்டைன்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947 brought a நியூ ஹோப், ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து புது விதமாக மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்தது. a new vision, a new future for Indians. இதெல்லாம் வந்து ஒரு நியூ ஃபியூச்சர் மாதிரி நிறைய மாடலாக நம்மளுடைய இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனை மாற்றி அமைக்கணும்னு நிறைய செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. 1948ல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு பிரசன்ட் எ ரிப்போர்ட். அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். எதை பற்றி அப்படின்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பற்றி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு கமிஷன் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்கிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன் பர்சூனஸ் ஆஃப் த கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த எல்லாருடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவர் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ் கான்ஸ்டியூட்டட் இன் டெட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஹையர் எஜுகேஷனாக இருக்கணும். அதில் எவ்வளோ திருத்தங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ திருத்தங்கள் செஞ்சு அந்த எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தட் ஹவ் டேக்கன் பிளேஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது செகண்டரி எஜுகேஷன், அதாவது அவங்க ஒரு பிரைமரி முடிச்சோன்னா அவங்களுடைய செகண்டரி எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது செஞ்சாகணும். பேசிக்லேருந்து நம்ம குவாலிட்டியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக 1952லேருந்து 1953 வரைக்கும் நிறைய வந்து அப்பாயின்மெண்ட், அதாவது எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று அமைச்சு நிறைய புதியமையான விஷயங்கள் வந்து செஞ்சாங்க. இட் சஜெஸ்டட் நியூ ஆர்கனைசேஷனல் பேட்டர்ன்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வந்து புதுசான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக்கு நல்லா வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கணும், கரிக்குலம் எஜுகேஷன் மெத்தட் எப்படி இருக்கணும், அந்த அவனோட எத்தனை எப்படிப்பட்ட டீச்சிங் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த எஜுகேஷன் கமிஷன் அண்டர் த சேர்மனா அந்த எஜுகேஷன் கமிஷன் வந்து யாருடைய தலைமையில் இருந்தது, யார் சேர்மனாக இருந்தது அப்படின்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1964ல் இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக அவரை சேர்மனாக அந்த கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி பிரைமரி வந்த உடனே என்ன பண்ணாரு, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன், அதாவது 6 வயசுலேருந்து 14 வயது வரை இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மல் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மான எஜுகேஷனல் சிஸ்டமையும் இவர் கொண்டு வந்தார். 10th +2 அண்டு +3 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு மெயின் ரெக்கமெண்டேஷனை வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி அவருடைய எஜுகேஷன் வந்து அமைச்சார் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய 1947 இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய வந்து புதுமையாக செய்யணும் நியூ ஃபியூச்சருக்காக அப்படின்னு பண்ணாங்க. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு கமிஷன் அமைச்சு ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அவர் வந்து புதுசாக கொண்டுட்டு வந்தது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அப்புறம் ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்காக ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி டீச்சிங் எப்படி இருக்கணும், அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் எப்படி இருக்கணும், மெத்தட் எப்படி இருக்கணும், அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட் எப்படி இருக்கணும்னு எல்லாமே வந்து குவாலிட்டியானதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனுக்கு கோத்தாரி அப்படிங்கிற ஒரு சேர்மனாக இருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் 6லேருந்து 14 ஏஜ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். இதுதான் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஓகேவா? நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 1968ல் வந்தது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப்பு. இது நம்மளுடைய எஜுகேஷனை ஒரு மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். எஜுகேஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா எய்ம்டு, இதனோட எய்ம் என்ன அப்படின்னா ப்ரமோட் நேஷனல் ப்ரோக்ரஸ், தேசிய அளவில் கொண்டுட்டு போகணும். எல்லா காமன் சிட்டிசனுக்கும் வந்து அந்த கல்ச்சரு அந்த அவனுடைய ஸ்ட்ரென்த் அவனை வந்து திறமையும் அவனுடைய வலிமைப்படுத்திக்கிறதுக்கும் அவனுடைய ஒரு எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிறதுக்கும் ஒரு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவனுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த நேஷனல் பாலிசியோட எய்மு. இன் 1986 the government of India introduced new educational policy. எந்த இயரில் கொண்டு வந்தாங்க? 1986. ஓகேவா? 1986ல கொண்டு வந்தாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி. இதனோட எய்ம் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஸ்டாட்டிக் சொசைட்டி அண்ட் வைப்ரேட் ஒன் வித் கமிட்மெண்ட் டு டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்ச். அதாவது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் சொசைட்டியாக நம்ம இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் எய்ம். எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டர்லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஜுகேஷன் அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸ்பெஷலி ஃபார் ரூரல் இந்தியா. ரூரல் கிராமங்களுக்கும் அந்த எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போய் அந்த எஜுகேஷன் சேரணுங்கிறது தான் இந்த எஜுகேஷன் பாலிசியோட மெயின் எய்மு. த நியூ எஜுகேஷன் பாலிசி கால்டு, இந்த எஜுகேஷன் பாலிசி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைல்டு சென்ட்ரல் அப்ரோச் பிரைமரி எஜுகேஷன். ஓகேவா? சைல்டு சென்டர்டு அப்ரோச் த இன் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லான்ச் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு இதை சொல்லுவாங்க பிரைமரி ஸ்கூல் லெவலுக்கு. த நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்டு. மறுபடியும் அந்த எஜுகேஷன் பாலிசி ரிவைஸ் ஆனது எப்போ அப்படின்னா 1992ல. ஓகேவா? revised formulation of national curriculum framework, emphasis on in-service education, improvement facilities, streamlining and evaluation system எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆரம்ப லெவலில் இருந்தது ஒரு செகண்டரி லெவலுக்கு போனது இந்த 1992 எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க. புரியுதாமா? நெக்ஸ்ட் சர்வ சிக்ஷா அபியான், அதாவது SSA இங்க இருக்கு. சர்வ சிக்ஷா அபியான் SSA அண்ட் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னா RMSA அப்படின்னு சொல்லுவாங்க. The சர்வ சிக்ஷா அபியான் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். எப்போ இதை வந்து லான்ச் பண்ணாங்க இந்த சர்வ சிக்ஷா அபியானை? 2000லேருந்து 2001 வரைக்கும் இதை கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக? எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காக இதை கொண்டு வந்தது. அச்சீவ் யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இது என்னன்னு சொல்லுவாங்க? யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற UEE அப்படின்னு சொல்லலாம். SSA இஸ் த நவ் பிரைமரி வெஹிக்கல் ஃபார் இம்ப்ளிமெண்டிங். அதாவது ஒரு நியூ வெஹிக்கல் மாதிரி எஜுகேஷனில் பிரைமரி லெவல்லேருந்தே கொண்டு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வருது. இதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து 2009ல் கொண்டு வந்தாங்க. SSA அப்படிங்கிற மாதிரி RTE, அதுதான் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ, அது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ரைட் TE அப்படின்னு சொல்கிறாங்க, RTE அப்படின்னு. அதாவது எல்லா 6லேருந்து 14 வயது வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த SSA. இந்த நிறைய இன்னோவேட்டிவ்ஸ், அதாவது நிறைய சம் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா மிட் டே மீல்ஸ் அண்ட் ஸ்டைஃபண்டு, அதாவது உதவித்தொகை கொடுக்கறது, மதிய உணவு கொடுக்கறது, ஸ்டூடெண்ட் அண்ட் சிட்டிங் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், அதாவது புக்ஸு மற்ற எல்லா லேர்னிங் மெத்தட்ஸு, கிளாஸ் ரூமு, இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த SSA இந்த ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன்லேயும் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் SSA. 2001லேருந்து 2001 வரைக்கும் SSA கொண்டு வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத 2009ல் அந்த ஆக்ட் வந்தது. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது RMSA அப்படிங்கிறது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இதனால பெரிய சென்ட்ரல் லெவலில் இது வந்து ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஸ்கீமு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிரைமரி முடிச்சுட்டா செகண்டரி லெவலுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ரூல் தான் வந்து இந்த ராஷ்டிரிய மத்தியமிக் அபியான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதாவது விச் வாஸ் இம்ப்ளிமெண்டிங் டியூரிங் த 11th, அதாவது இது எதில் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க? இந்த ராஷ்டிரிய மத்தியமிக் அப்படிங்கிற ஒரு அபியான் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 11th 5-year பிளான் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து அந்த ரூல்ஸ் வந்தது அப்படிங்கிறாங்க. த கோல் ஆஃப் RMSA இஸ் மேக் செகண்டரி எஜுகேஷன் குவாலிட்டேட்டிவ்ஸ் அவைலபிள், இன்னமும் இருக்குது, அசசபிள் அண்ட் அஃபோர்டபிள். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இது. எந்தெந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா 15லேருந்து, அதாவது 15-16 இயர்ஸ் குரூப்புக்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க இது. அதாவது என்னென்ன வந்து புதுசாக இந்த முறையினால செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலில் எஜுகேஷன் ஃப்ரீயாக இருந்தாலும் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் லேபு, லைப்ரரி, இன் சர்வீஸ் ட்ரைனிங்கு ஃபார் டீச்சர்ஸ் இருந்தது, கம்ப்யூட்டர் எய்டட் எஜுகேஷனு அண்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு,
டீச்சிங் அண்ட் லேர்னிங் எய்ட்ஸு, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கறது தான் இந்த RMSA அப்படிங்கிற ஒரு அபியான் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் லெவலில் பிரைமரியிலேருந்து செகண்டரியில் கொடுக்க ஆரம்பிச்சது. த யூனியன் பட்ஜெட் 2018-19 ப்ரொபோஸ் டு கிவ் ஸ்கூல் எஜுகேஷன் ஹாஸ்டலிட்டிக்கலி அப்படின்னா அவங்களுக்கு தங்குற வசதி கூட ஃப்ரீயாக செஞ்சு தந்தாங்க. ஓகேவா, ஹாஸ்டல் வசதி கூட கவர்மெண்ட் செஞ்சு தந்தாங்க. அதாவது ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீ ஸ்கூல் 2 கிளாஸ் 12th முடிக்கிற வரைக்கும். சம்ஹாரா சிக்ஸா அப்படின்னா ப்ரிப்பேர்டு, அதாவது அவங்க போர்டை முடிச்சுட்டு அடுத்த போர்டு என்ன அப்படிங்கிறது கூட ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் SSA அண்டு RMSA அப்படிங்கிறாங்க. கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை 2007ல். இந்த கமிட்டி என்ன சொல்றது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் டு டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது எல்லாமே இந்த 2019ல் அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே சப்மிட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இவங்க என்னென்ன செய்யணும் செஞ்சாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா த பர்டன் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு வாஸ் நாட் மியர்லி, அதாவது ஒரு சொல்கிறத வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியோ ஒரு எழுதுனா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கேட்டு அதாவது லிசனிங் கேட்டு லேர்ன்டு பர்சன்ஸ் தான் இங்கே நிறைய இருந்தாங்க. த திருக்குறள் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க எந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் நீட் ஃபார் எஜுகேஷன் வார்ஸ் டேஞ்சர் ஆஃப் லிட்ரஸி. திருக்குறள்ங்கிற லிட்ரஸி வந்து எது தப்பு எது சரிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி தான் அவங்களோட இது இருந்தது அப்படிங்கிறாங்க ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து. அப்போ ஏன்ஷியன்ட் டைமில் ஸ்கூல் வந்து என்னென்ன அழைக்கப்பட்டது அப்படின்னா பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டது. டீச்சர்ஸ்லாம் வந்து கணக்காயர், ஸ்கூலுக்கு என்ன நேமே பள்ளி, இப்போ இருக்கிற மாதிரி பள்ளி தான். டீச்சர்ஸ்க்கு வந்து கணக்காயர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டுக் பிளேஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் பல்லவா பீரியடில் கார்த்திகா அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அடுத்தது இவங்க வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து எஜுகேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. வைஷ்வா அண்ட் சிவா மட்ஸ் ப்ரொவைடட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, வைஷ்ணவா அண்டு சைவா அப்படிங்கிற ஒரு அவங்க தங்குற ஃபெசிலிட்டிஸ் அவங்க படிக்கிறதுக்கான எல்லா திங்ஸும் செஞ்சு கொடுத்து இந்த நேமில் அவங்க இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எதுலேருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா யுவாங் சுவாங் அப்படிங்கிற கிராஃபிக் பிக்சர்ஸ், அதாவது காஞ்சிபுரம் ஒரு எஜுகேஷனல் சென்டராக ஏன்ஷியன் பீரியட்லேருந்தே விளங்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் எழுதின ஒரு நூலில் இருந்து அந்த காலத்தில் யார் யார் என்னென்ன எஜுகேஷனுக்காக செஞ்சுருக்காங்கிறது தெரிஞ்சிருக்குது. சோழ பீரியடில் வந்து என்ன எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய கொண்டு வந்தாங்க. இந்த கரிக்குலம் இந்த சிலபி அப்படிங்கிற தியரபிக்கல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ், குவாலிஃபிகேஷன் ஆஃப் டீச்சரு, மெத்தட் ஆஃப் டீச்சிங், சேலரி ஆஃப் டீச்சர், ஃபுட் ப்ரொவைடட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லேண்ட் கிவன் டு த ஸ்கூல். அதாவது ஸ்டூடெண்ட்டு வந்து லேண்டு கொடுப்பாங்க, அவங்கள கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. ராஜராஜா சதுர்வேதி மங்கலம் வாஸ் த ஃபேமஸ் சீட் ஆஃப் வேதிக் காலேஜ். அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராஜராஜா சதுர்வேதி மங்கலம்ங்கிறது ஒரு வேதிக் காலேஜாக அந்த இடத்துல இருந்தது. அது எங்கே இருந்தது அப்படின்னா எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல. அடுத்தது திருப்புவனம் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில். அடுத்தது வேதிக் காலேஜ் ஃப்ளரிஷ்டு, நிறைய வேதிக் காலேஜ் வந்து உருவாச்சு. எங்கெங்க சோழர்கள் பீரியடில் நான் சொல்கிறேன் எஜுகேஷனுக்காக திருவிடைக்கலை, அடுத்தது திருவாடுதுறை அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து வீரராஜேந்திரா அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ்லாம் இருந்திருக்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த யுவாங் சுவாங் சொன்னதுலேருந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களும் வந்து காலேஜ் கார்த்திகை சாலை வித்யா சாதனா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் அழைக்கப்பட்டிருக்குது. நிறைய காப்பர் பிளேட்ஸ் வந்து அவங்க எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கொண்டு வந்திருக்காங்கிறது காப்பர் பிளேட்ஸ்ல இருந்து நமக்கு தெரியுது. டீச்சர்ஸ்லாம் என்ன லேண்ட்ஸ் வேர் கிவன் டு டீச்சர்ஸ். டீச்சருக்கும் வந்து லேண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அழைக்கப்படுதுன்னா சாலபோகம். ஸோ பாண்டியர்கள் பீரியடில் டீச்சருக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு சாலபோகம். எக்ஸாம்பிள் வல்லபா பெருஞ்சாலை இன் கன்னியாகுமரி. இந்த இடத்துல வல்லபா அப்படிங்கிற இடத்துல பெருஞ்சாலை அப்படிங்கிற இடம் இருக்குது, அது கன்னியாகுமரியில். இந்த ஃபேமஸ் காலேஜ் பாண்டிய டைமில் கட்டினது காந்தலூர் சாலை மட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, அந்த காலேஜ் இருக்குது. அடுத்தது விஜயநகர் ரூல் அப்போ நிறைய லேர்னிங் சென்டர் வந்து உதயமானுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. திண்ணப்பள்ளி கூடம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு டியூரிங் த நாயக் ரூல். திண்ணைப்பள்ளின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து நாயக்கர்கள் பீரியடில் தோன்றியது. இப்போ இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் எப்படி இருந்தது, எஜுகேஷன் மாடர்ன் பீரியட்னா எப்படி? ஃபெர்னாண்டஸ் who came to மதுரை during the time of வீரப்ப நாயக். அவர் அந்த டைமில் அப்போ
யார் வந்திருக்கா? பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. எஸ்டாப்ளிஷ்டு பிரைமரி ஸ்கூல் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மராத்தா ரூலர் சர்வோஜி செகண்ட் கலெக்டட் த ஓல்டு ரெக்கார்ட்ஸா அவர் அதுலேருந்து கலெக்ட் பண்ணும்போது இந்த சரஸ்வதி மகால் லைப்ரரியிலலாம் வந்து அந்த டைமில் என்னென்ன நூல்கள் இருந்தது, யாராக ரூல் பண்ணியிருந்தா, என்னென்ன இன்ஸ்டியூஷன் வந்ததுன்றது நமக்கு அதுலேருந்து தெரியுது. அடுத்தது பெங்களூர் ஆல்சோ ஹேட் a painting press with Devanagari type. Tinnapalli Kundam was established during the Nayak rule. He also had a printing press with Devanagari type located there. Sir Thomas Munro, the governor of Madras presidency 1820 இருந்து 1827 was highly responsible for the introduction of Western education. இதெல்லாம் வந்து in Western education Madras presidency he appointed a committee to conduct the statistical survey of condition. அதாவது இந்த மாதிரிலாம் சர்போஜ் அப்படிங்கிறவங்க, அதாவது பெர்டினான்ஸ் அப்படிங்கிறவங்களாம் வந்து அந்த டைமில் அந்த ஸ்கூல் கட்டினாங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் இந்த ரூரல் டைமில் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற லைப்ரரியில் சரஸ்வதி மகால்லேருந்து நமக்கு கிடைக்குது, ரொம்ப கூட கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் மன்ரோ ரெக்கமெண்டட் த கிரியேஷன் ஆஃப் 2 பிரின்சிபல் ஸ்கூல். என்னென்ன அப்படின்னா கலெக்டரேட் அண்டு தாசில்தார் ஸ்கூல். அப்போ வந்து என்ன இருந்திருக்கான், கலெக்டரேட்டு அண்டு தாசில்தார் ஸ்கூல் கூட இருந்திருக்குது. மன்ரோ ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த 2 ஸ்கூல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1835 லார்ட் வில்லியம் பெண்டிங் passed resolution favoring the introduction of western system of education. வில்லியம் பெண்டிங் வந்ததுக்கப்புறம் நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் 1854ல் introduced டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்ராஸ் பிரசிடென்சி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒன்றா பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. The Annamalai University was founded in Chidambaram in 1929. This was the next step to develop higher education. Okay, next education since independence ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? Free education at the secondary school level வரைக்கும் இருக்குது. 1964ல இருந்து 65 the Gandhigram Rural College was established. என்னென்ன இயர்ல என்னென்ன காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு அங்க சொல்லியிருக்காங்க. In 1956 midday meal program was introduced. எப்போ மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? 1956ல் கொண்டு வந்திருக்காங்க. நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் வந்து எப்போ வந்தது? நியூட்ரிஷனாக சாப்பிடணும், சத்து உணவு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 1982ல். அவாய்டு ட்ராப் அவுட் இன் ஸ்கூல், அதாவது ஸ்கூல்லேருந்து பாதியில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சின்ஸ் 1986 செவரல் சேஞ்சஸ் ஹாவ் டேக்கன் பிளேஸ் டு மீட் சேஞ்சிங் டைனமிக். இந்த நேஷனல் பாலிசி வந்ததுக்கப்புறம் எஜுகேஷனுங்கிறது ஒரு டைனமிக் லெவலில் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம எஜுகேஷன் இவ்வளோ ஒரு இண்டிபெண்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற விதம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.